Hello friends, welcome back to Sabis Lifestyle. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. சோ யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு ராகி மாவு எடுத்து உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நான் வந்து இலகன பதத்துல இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில எடுத்து வச்சிட்டேன். இப்படி பிசையும் பொழுது மட்டும் தான் நமக்கு சப்பாத்தி வந்து கரெக்டா வரும். தோசைக்கல்ல வச்சு கையில தண்ணி தொட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா வீடியோல காட்டியிருக்க மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி நல்லாவே வந்துடும். ஸோ ராகில பாத்தீங்கன்னா நிறைய கால்சியம் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு. தென் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா கிட்ஸுக்கு ராகில ஏதாவது ஒரு ஃபுட்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ் வந்து சஜஷன் பண்றாங்க. ஸோ ராகில என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. கீ சப்பாத்திக்கு கீ வந்து நம்ம ஆட் பண்ணும் பொழுது அந்த உருண்டை பிடிக்கும் பொழுது நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ 150 கிராம் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து அதையுமே நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ கருகி விடாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நிலக்கடலையிலும் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்ட்டு நான் சொல்லவே தேவையில்லை. ஸோ அதில் நிறைய குட் ஃபேட் இருக்கனால கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்த்தான ஒன்று தான். வறுபட்ட வேர்க்கடலையை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பிளேட்டில் ஆறட்டும். அதே கடாயில் ஒரு 150 கிராம் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளோவை விட கருப்பு எள்ளில் தான் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது, நிறைய தாதுக்கள் இருக்குது. இதில் சீசமின் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் எல்லாம் வராமல் தடுக்கும். பெண்களுக்கு எஸ்பெஷலி மார்பக புற்றுநோய் எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு எள் நிறையவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஞாபக சக்திக்கும் இந்த கருப்பு எள் வந்து ரொம்ப ஹெல்த்தாக இருக்குது. ஸோ கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் எள்ளில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா எள்ளு வறுக்கும் பொழுது நல்லா மணமாகவும் இருக்கும். தென் வந்து பட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொரியும். அந்த ஸ்டேஜ் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய தொலியெல்லாம் நல்லா நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணி எடுத்தோம்னாவே வந்துடும். நல்லா வறுபட்டு இருந்தது தான். ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதோட நம்ம எள்ளு ஆட் பண்ணி எள்ளையும் ஆற வச்சுக்கலாம். ஸோ இது செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு வீடே நல்ல மணமாக இருக்கும். ஸோ ஆறின எள்ளையும் வேர்க்கடலையும் நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா வந்து ஒரு பவுடராக அரைச்சிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை வந்து ஸ்கூல் பாக்ஸில் வந்து நம்ம ஸ்நாக்ஸாகவோ கட்டி கொடுத்தோம்னா கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நல்லா வந்து நம்ம வந்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 4 பல்ஸ் 5 பல்ஸ் கொடுத்தோம்னாவே போதும் இந்த கன்சிஸ்டன்சி வரும். ஸோ எள்ளு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பாதியாக உடைச்சிருந்தா சாப்பிடும்பொழுது அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதோட நம்ம வந்து சப்பாத்தி சுட்டு வச்சோம் இல்லையா, ராகி சப்பாத்தி, அதை வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதையுமே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் அதையுமே வந்து நீங்கள் வந்து 4 பல்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பவுடர் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ இதோட நம்ம வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெல்லம் இருந்தால் வெல்லம் பொடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்தி பால், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா சிமிலி சொல்லுவாங்க, தென் வந்து எள்ளுருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையும் பொழுது நமக்கு அந்த ஆயில் கன்சிஸ்டன்சி கையில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா நமக்கு எள்ளுலேயுமே ஆயில் இருக்குது, வேர்க்கடையிலையுமே ஆயில் இருக்குது. ஸோ அதனால் தென் வந்து நம்ம ராகியில் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி சுடும்பொழுது நம்ம நெய் விட்டு சப்பாத்தி சுட்டிருக்கோம். ஸோ நல்லா அழுத்தம் கொடுத்து நல்ல குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 5 டேஸ் வரைக்கும் எதுவுமே வராது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் 10 டேஸ் வச்சு சாப்பிடலாம். பட் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதோட வெளியில் வச்சு சாப்பிடும்போது தான் இதோட டேஸ்ட் வந்து நமக்கு ஒரிஜினல் அத்தன்டிக் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த வெட் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைச்சிடுச்சு. இப்போ நம்ம பால்ஸ் பிடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க ஹெல்த்தியான ஈஸியான ஸ்நாக்ஸ். இது செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கூட பிடிக்கல. ஸோ ரொம்பவே ஈஸியாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து நம்ம கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கும்பொழுது ஒரு ஹெல்த்தான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் போடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த ஸ்நாக்ஸை உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.